எல்லாருமே சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது, நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு. இது நிஜம் தானா? அந்த டைம்ல ஏந்து என்ன பண்றது சிறப்பு? விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உள்ள ஸ்பெஷல் எல்லாமே இறைவன் படைத்த உலகம் தான். இறைவன் பிரம்ம இந்த காற்றல், நீர், நெருப்பு, பஞ்சபூதன்றது நம்மளுக்கானது ஒரு விஷயம் தான். இப்போது நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. சரிங்களா? ஒரு தெருவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு கோவிலுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு வீடுனா ஒரு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்கள் வேண்டுற விஷயமும் சரி, வேண்டுதல் வைக்கிறதும் சரி, நீங்கள் யோகாசனம், பயிற்சி, ஒரு நன்றி சொல்கிறது, இந்த அனைத்து எது வேணாலும் நீங்கள் பண்ணலாமா? குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். ரொம்ப அழகா தியான முறைகளை பத்தியும், மனசை கட்டுப்படுத்துறது எப்படி, பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, இப்படி நிறைய பதிவுகள் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஒரு பதிவு தான். எல்லாருமே சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது, நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு. இது நிஜம் தானா? அந்த டைம்ல ஏந்து என்ன பண்றது சிறப்பு? எல்லாம் கேட்டிங்கம்மா. மகாவதார் பாபாஜி அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உள்ள ஸ்பெஷல் எல்லாமே இறைவன் படைத்த உலகம் தான். இறைவன் பிரம்ம இந்த காற்றல், நீர், நெருப்பு, பஞ்சபூதன்றது நம்மளுக்கானது ஒரு விஷயம் தான். இப்போது நார்மலான வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. சரிங்களா? ஒரு தெருவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு கோவிலுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு வீடுனா ஒரு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒரு செடி, ஒரு மரம், ஒரு கொடி செடி, ஒரு வேர் செடி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்கு அந்த டைம் இருக்குது பாருங்களா, அந்த காஸ்மெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி வந்து நீங்கள் 7 மணி 8 மணிக்கு நீங்கள் தியான நிலைக்கு போகிறதுக்கும், பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்கள் வேண்டுற விஷயமும் சரி, வேண்டுதல் வைக்கிறதும் சரி, நீங்கள் யோகாசனம், பயிற்சி, ஒரு நன்றி சொல்கிறது, இந்த அனைத்து எது வேணாலும் நீங்கள் பண்ணலாமா? உங்கள் லைஃப்பில் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் மாலிக் குருஜி, இது மட்டும் மக்களே நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. நான் லைஃப்பில் ஜெயிக்கணும், உச்சக்கட்டத்துக்கு போகணும், லைஃப்பில் கிங் மேக்கர் ஆகணும், நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும், நான் நினச்சதெல்லாம் சாதிக்கணும், நான் நினச்ச இடத்துக்கு நான் போய் உட்காரணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடுமையாக உழைக்கிறது, எல்லாம் ஓடுறது எல்லாமே ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் லைஃப்பில் உச்சத்தை தொடணுன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நேரத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கற்றுக்குங்க. கரெக்டான டைமுக்கு சீக்கிரம் படுத்துட்டு, கரெக்டான டைமில் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு, சீக்கிரம் நீங்கள் அதுக்குன்னு உங்களுக்கு தூக்கத்தை விட்டுட்டு 2 மணி நேரம் தூங்கி 1 மணி 2 மணிக்கு தூங்கி நீங்கள் பிரம்மமுகூர்த்தம் இது பண்ணிங்கன்னா அது பேர் பிரயோஜனமே இல்லை. உங்கள் எனர்ஜி வந்து இருக்காது, பாடி வந்து ஹீட் ஆகுமே தவிர கூல் ஆகாது. நீங்கள் நார்மலான இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு 8 மணிக்கெலாம் இல்லை ஒரு 9 மணிக்கு படுத்து நீங்கள் 4 மணிக்கு 3:40 ஏஞ்சா கூட உங்களுக்கு 4-5 மணி நேரம் 6-7 மணி நேரம் தூக்கம் கிடைக்கும். அப்போ நீங்கள் சூப்பராக தூங்கலாம். ஆனால் 12 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு நீங்கள் 4:40க்கு எந்திரிச்சு இந்த மாதிரி 5 மணி 4 மணி இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் எந்திரிச்சிங்கனாலே தூக்கம் பத்தாது. அப்போ என்ன ஆகும், பாடி ஹீட் ஆகும். அப்போ நீங்கள் பாடி ஹீட்டாக இருக்கும்போது எந்த பிராணம் நீங்கள் பண்ணாலுமே பிரயோஜனம் இல்லை. இதை முதல்ல மனசில் நீங்கள் ஏற்றுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன குருஜி பண்ணோன்னா, அதிகபட்சம் 9 மணிக்குள்ளே படுத்துருங்க. இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லைஃப்பில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துருங்க. 10, 11, 12, 1, 2, 3, 3:45, 3:40. ஸோ எவ்வளோ நேரம்? 7 மணி நேரம் கிட்டத்தட்ட நீங்கள் படுக்கிறீங்க. 3:40 எந்திரிச்சிருங்க. எந்திரிச்ச உடனே உங்களது ஓலை வீடோ இல்லை மாடி வீடோ இல்லை குடிசை வீடோ எதோனா இருக்கட்டும், எது கொடுத்ததோ இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு காலைல எந்திரிச்சிட்டு நல்லா எந்திரிச்சோடனே இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்கள் 2 கை இருக்குது பாருங்கள், இருக்கிறதுல 5 பூதமே நம்ம கையில் தான் இருக்குது. 2மே நல்லா ரப் பண்ணுங்கள். நல்லா ரப் பண்ணிவிட்டு அழகாக உங்களோட முகத்தை நீங்கள் தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பசுமையான ஒரு செடி, எந்த செடியானோ இருக்கட்டும், எப்படி என்ன செடினா இருக்கட்டும், அது துளசியோ எதுவோ நீங்கள் வளர்க்குற ஃப்ளவர் செடி எது வேணா இருக்கட்டும், முள்ளு செடி தவிர கசுப்பு செடி தவிர்த்து, இந்த 2 முள்ளு செடியும் கசுப்பான தன்மை, கசுப்புனா சில செடிகள் இருக்குது. ஸோ அது தவிர்த்து நீங்கள் எந்த ஃப்ளவர்ஸில் எது மல்லிப்பூ செம்பருத்தி எது வேணா இருக்கட்டும், எந்திரிச்சிட்டு கையை பார்த்துட்டு பிரபஞ்சத்தை நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு செடியை ஒரு பார்த்துருங்க. பார்த்துட்டு பாடியை க்ளீன் பண்ணுறது, மோஷன் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு மைண்டை ஃப்ரீ ஆக்கிங்க. ஃப்ரீ ஆக்கிட்டு உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி உங்களுக்கு எப்படி பொசிஷனில் உங்கள் ஹெல்த் வச்சுட்டு உட்கார முடியுமோ அந்த பொசிஷனில் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க.
இந்த தியானம் என்ன தியானம்னா மெடிடேஷன், நம்ம யோகா தியானம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேண்டுதல் வைக்கணுமோ அந்த விஷயத்த மனசை நினச்சி தியானத்தில் உட்கார்றது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா நீங்கள் முருகரை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் விஷயம் என்ன நடக்கணுமோ, எப்படி என்ன என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் மனசில் வச்சுக்கணும். உங்கள் இஷ்ட தேவதை உங்களுக்கு முருகர், சிவன் யாராவது பிடிக்குமோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கரெக்டாக ஒரு டைமிங் செட் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம். இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட வைங்க, தப்பு இல்லை. அடுத்த நாள் 6 7 8 ஆக்கிங்க. ½ அன் ஹவர் நீங்கள் அசால்ட்டாக பண்ணிவிடுவீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாக ஏற்றும் போது அது ஈஸியாக தெரியும். ஸோ டைம் செட் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணிக்கிறீங்க, உட்காந்துடுறீங்க பொசிஷனில், சாமி கும்பிட்டுறீங்க, நன்றி சொல்லிடுறீங்க, குளிச்சிடுறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணிடுறீங்களா? ஸோ உங்கள் இஷ்ட தெய்வ மனசை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன எதுக்காக நீங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்த மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு டைமிங் செட் பண்ணிட்டு 10 நிமிஷம் தியானத்தில் உட்காருங்க. அந்த தியானத்தில் உட்காரும்போது இந்த விஷயத்தை நினச்சிட்டு மட்டும்தான் நீங்கள் தியானம் பண்ணுமே தவிர, நார்மலாக மெடிடேஷன் வாங்குறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது அந்த தியானம் சொல்லலை. நார்மலாக உட்காந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும், ஒரு கரெக்டாக உங்களுக்கு முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லலாம்? 108 தடவை. 108 தடவை. அதுக்கப்புறம் இன்னொரு 108 தடவை சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். லேக்ஸ் கணக்கில் இருக்குமா? எப்படி இருக்குது? லேக்ஸ் கணக்கில் இருக்குது. இப்போ வசின்றதை 108 தடவை சொல்லலாம். ஒரு வசி குறிப்பிட்ட நாளில் வசி ஆகும். அதே நீங்கள் 1008 தடவை சொல்லி பாருங்கள், சில நாட்கள் கம்மியாகும். லட்ச தடவை சொல்லி பாருங்கள், ஒன்றும் சீக்கிரம் டைமிங் ஆகும். நீங்கள் எவ்வளோ வசின்ற வார்த்தையை நீங்கள் விஷயத்துக்காக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். அதுக்காக தான் இப்போ 108 தடவை சொல்லி 48 நாள் சொல்லுவாங்க. அப்போ 40 4000 சில்லற வருது உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் 1800 தடவை 1008 தடவை 1080 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோது பாருங்கள். நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்களோ அதை நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் உட்காந்து அந்த டைம் ஃபுல்லாகவே அந்த வேண்டுதல் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம்னா வேண்டிக்கிங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலாம். இது வேண்டி முடிச்சுட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி என்ன, உடல் பயிற்சி என்ன பண்ணுறது அது முடிஞ்சு நார்மலாக யோகாசனம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரெஸ்ட்டு கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காலையிலே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவீங்க. அப்போ திருப்பி நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுவீங்க, சீக்கிரம் படுத்துருவீங்க. இது அப்படியே ரொட்டீனாக ஆரம்பிச்சிடும். நல்லா கேட்கலாம். அப்போ குருஜி வேண்டுதல் நிறைய இருக்குது, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமானா ஆமாம். எப்படி நம்ம விஷயம் 100 விஷயம் தேவைப்படலாம். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வாங்கணும், ஸோ ஃபாரின் ட்ரிப் போகணும், நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே மெடிடேஷனில், ஒரே பயிற்சியில், ஒரே நேரத்தில், ஒரே டைமில் நீங்கள் வேண்டிங்கன்னா நடக்காது. இப்போ இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் 10 நிமிஷம் தியானம் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்கன்னா திருப்பி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விஷயத்த நீங்கள் வைக்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த விஷயந்தான் குருஜி பண்ணணும், இதுதான் நான் ஃபோக்கஸ், இதுவே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். இது எத்தனை நாள் பண்ணணும், இதுக்கு வாரம் கணக்கு இருக்கா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாமா, இல்லை மாதத்தில் ஒரு நாள் பண்ணோம்னா இதுக்கு கணக்கு கிடையாது. இப்போ சாப்பாடு கணக்கு இருக்கா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றோம், மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றோம், வருஷம் ஃபுல்லாகவும் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இதை நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவும் பண்ணலாம். இதை நீங்கள் எந்த ஒரு மெடிடேஷன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க மக்கள். 21 நாள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தூக்கமே வராது. எப்படி மாத்திரை போடாமல் உங்களுக்கு தூக்கம் வராதோ அந்த மாதிரி மெடிடேஷன் இல்லாமல் தியானம் பண்ணாமல் உங்களுக்கு தூக்கம் வராது. இது நீங்கள் பழகிடுவீங்க. ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வரும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மேலே விஷயமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்றும் கருத்து உள்ள விஷயம், ஒன்று மெடிடேஷன் எப்படி பண்ணணும், யோகா எப்படி பண்ணணும், சக்கரம் எப்படி பண்ணணும், நிறைய உங்களுக்குள்ளேயே இறை ஆற்றல் எப்படி வர்றது வைக்கிறது, அதை முழுக்கொண்டு நீங்கள் இறைவனை காட்சி காண்றது முழுக்கொண்டும் உணர்த்த முடியும். நான் தெய்வம்னு சொல்ல வரல, உங்களுக்கு தெய்வம் மாக்கிறேன்னு சொல்ல. இறை ஆற்றல்னால் என்ன, இறைவன் அடையிறதுன்னா என்ன, இறைவன் அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம். ஏன் உங்களுக்கு இதெல்லாமே ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன்னா, கரெக்டாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, திருட்டோலை பண்ணாதீங்க, டைமிங் இருங்க, எங்கேயுமே தலை குனியாமல். ஏன்னா முதல்ல நான் உங்களை செதுக்குறேன். ஃபஸ்ட் நான் என்ன செதுக்கணும், என்ன செதுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ உங்களை செதுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கிளாஸே நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் மீட்டட் இருக்குது, மாதத்துக்கு ஒரு மீட்டட் வைப்பேன். அப்போ உங்களுக்கு பயிற்சி முறைகள் சொல்லி கொடுத்து அப்புறம் தான் தீட்சையே உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வரும் வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இதை சொன்னது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கடைப்பிடிங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஒரு பதிவா கொடுத்தீங்க. அந்த டேயே அவங்களுக்கு நல்லா இருக்கும். இதை எழுந்திருச்சு இதை மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு ஹாப்பினஸோட அவங்களால வாழ முடியும். ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.